டேய், அண்ணன் என்ன இங்கே உட்காந்துருக்கு? நான் கடைக்கு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். மணி என்னாச்சு? என்னதானா 11 மணி ஆச்சா? ஏய், என்னடி நீ எம்பிட்டு நேரம் தூங்க எழுப்ப மாட்டியா நீ? உங்க தம்பிங்களுக்கு உங்களை எழுப்ப மனசே வரல. என்னைக்கோதான் அண்ணன் தூங்குது. அண்ணன் தூங்கட்டும், எழுப்பாதியா, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாமாவுக்கு பெருமையை பாத்தியலா? முகத்துல சிரிப்பு பொங்கி வழியுது. சும்மா இருப்பா முல்ல. என்னடா அவங்களை இன்னும் காணோம்? நானா போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம், உடனே கிளம்புறேன்னு வியே. அண்ணே பசிக்குது அண்ணே. கொஞ்சம் பொறுத்துக்கடா. ஏன்டா, ஏன் இவ்வளவு லேட்டு? அது கடையில் ஒரு பெரிய ஆர்டர் அண்ணி, அது எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். மீனா, இந்தாப்பா. அதுல பணம் எவ்வளவு இருக்கு? நீ தனத்துக்கிட்ட கொடுத்துரு. நானா? ஆமா, நீதான்ப்பா, வேற யாரு? இந்தாடா. இன்னைக்கு என்ன மாமா இவ்வளவு லேட் ஆயி போச்சு? ஆமா, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. புடி, இந்தா குடி. வீட்ல எப்பவும் பணத்தை எங்க அப்பா என்கிட்ட தான் எடுத்து கொடுப்பாங்க. அப்படியா? ஆமா. நான் பணம் என்னன்னா நிறைய பணம் பெருகும்னு சொல்லுவாரு எங்க அப்பா. ஓஹோ. ஏன் நீங்க என்னன்னா பணம் என்ன குட்டி போடுமா? நீயும் சிரிக்காதடா. சரி. இலை, என்னடா நீங்க? அந்த பிள்ளை நடந்ததை சொல்லிச்சு, அதுக்கு உடனே சிரிச்சிருவீங்களாடா? என்ன நீங்களும் தானே சிரிச்சீங்க? யாரும் பார்க்கல நினைச்சீங்களோ? ஆமாடா, காமெடியெல்லாம் மீனா கிட்ட பார்த்து பேசணும், இல்லனா அவ கோச்சுப்பா. இல்லையே, நான் கோச்சுக்கலையே. கோச்சுக்கலன்னா சரிதான். இதுல மொத்தம் 15,000 ரூபாய் இருக்கு. குடு. அம்மா, என்னம்மா என்ன தூங்காம இருக்கீங்க? தூக்கம் வரலடா, உங்க சத்தெல்லாம் கேட்டுச்சு, அதான் முல்லைய கூட்டிட்டு வர சொன்னேன். டேய், உனக்கு என்னடா முடியெல்லாம் இப்படி கொட்டுது? எது அப்படியா? நான் உன்னை கேட்டா நீ என்ன கேக்குறியா? எவ்வளவு அடர்த்தியா இருக்கும் உன் முடி, இப்ப பாரு எப்படி இருக்குன்னு. அது எப்படி? ஒழுங்கா எண்ணெய் தேய்ச்சாதானே அப்படியே குளிக்கிறது, சரியா தோட்டாம அப்படியே கிளம்புறது, வெயில்ல திரியறதுன்னு இருந்தா எப்படி முடி கொட்டாம இருக்கும்? அத்த மா, அண்ணன் என்ன பொண்ணா? முடிய பத்தி இப்படி கவலைப்படுறிய? வீட்லயே இவனுக்கு தாண்டா சின்ன பிள்ளையிலேயே முடி புசு புசுன்னு நல்லா இருக்கும். மண்டையிலயா மூஞ்சிலையா? ஐயோ தொப்பி தொப்பி. யாருமே சிரிக்கலையா? ஏன்டா ஒரு தடவை சிரிச்சிட்டா நீ அடிக்கிறது பூரா ஜோக்குன்னு எல்லாரும் திரும்ப திரும்ப சிரிப்பாங்களா? இவன் சரியான மொக்க ஜீவா. மொக்கையா? பின்ன ஆமாண்டா, சந்தேகம் வேற. டோட்டல் டேமேஜ். தானா, நம்ம கடையோட பத்திரத்தை எங்க வச்சிருக்க? அது பெட்டியில இருக்கு மாமா. பெட்டி எங்க இருக்கு? ரூம்ல தான் இருக்கு, ஜீவா ரூம்ல. இப்ப வேணுமே தானா? ஜீவா, போய் அந்த பெட்டி எடுத்துட்டு வரியா? எந்த பெட்டி அண்ணே? அதான்டா, அந்த ட்ரங்க் பெட்டி உங்க ரூம்ல தானே இருக்கு. அண்ணா இருண்ணே, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏன்? வேலை செஞ்சு களைச்சு போய் வந்திருப்பீங்க, இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், நீ எங்க வரவ? அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். அவன் எந்த பொட்டியும் தெரியாம தேடிட்டு இருப்பான்ல. அதெல்லாம் அவனுக்கு தெரியும், நீ இரு. ஓகே.
என்னடா டேய் பெட்டி எங்கடா? எட்டல அண்ணி, அதான் எடுக்கல. நீ போகும்போதே எனக்கு தெரியும்டா அந்த விஷயத்துக்கு நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு. நான் வேணா போய் எடுத்துட்டு வரவா? அண்ணி, எனக்கே எட்டலையா, உங்களுக்கு எட்டிருமா? நானாவது ஸ்டூல் போட்டா எட்டிரும், உங்களுக்கு டேபிள் போட்டா கூட எட்டாது. என்ன சொன்னா மட்டும் மொத்தமா குடும்பமா சரிங்க. ஆ? உண்மைதானே? ம், சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணி, ம். இந்த படி தானே? ஆமா. அதை பார்த்து சீக்கிரம் எடுதானா. தும்மல் வந்தா கூட ஜோடியா தான் வரும் போல. நல்ல புருஷன் பொண்டாட்டியா இருந்தா அப்படிதான்டா, சேர்ந்து தும்பல் வரும். அச்சு, அச்சு. தும்முடா. வந்தா தானடி தும்ப முடியும். நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு தான் சேர்ந்து தும்மல் வருமா? ஏலே, உத வாங்கு. மாமா இந்த ஏய். ஃபைல் தான். அதை வாங்குடா. கொன்றுவேன். அட இந்த போட்டோல இதுல தான் இருக்கா? நான் எங்கேயோ வச்சுட்டேன்னு தேடிட்டு இருந்தேன். ஆமா, பிள்ளைங்க சின்னதா இருக்கும்போது எடுத்த போட்டோ எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. டேய் கண்ணா இத பாரு. காட்டுங்கக்கா. இந்தா. கண்ணா, உன் Dress சூப்பரா இருக்குடா. ஆ? நான் போட்டோல கொஞ்சம் அழகாத்தான் இருப்பேன். ம். எங்க காட்டுங்க. ஹலோ ஹலோ, ஏன் போட்டோ? ஐய, என்ன போட்டோல இப்படி பப்பிசேமா இருக்கேன்? ஏமா இப்படிலாம் போட்டோ எடுக்கிறியா? ஏய் என்னடா நீ, சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அப்படித்தான் போட்டோ எடுப்பாங்க. அப்ப உங்க போட்டோ இதே மாதிரி இருக்கா? டேய் வாங்க போறடா நீ. இல்லை, சும்மா இருடா. ஏன்டா அறிவு இல்ல? அண்ணன்ட்ட பேசுற மாதிரியா பேசுற? நான் வளருவேன்னு தெரியும்லம்மா, இப்படிலாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கிய. பாருங்க, அன்னைக்கு முன்னாடிலாம் அசிங்கமா போச்சு. கருமோ கருமோ, ஒரு ட்ரௌசராவது எனக்கு போட்டு விட்டுருக்கலாம்ல. டேய் இங்க பாருடா, கதிர் போட்டோவும் அதே மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சிருச்சு. ஏய் நே, இப்ப இருக்குனே உனக்கு. அண்ணி அதை கொடுங்க இங்க. டேய் அண்ணே அது கொடு, நான் பார்க்கணும். டேய் உன் போட்டோ நான் கேட்டேனா? பேசாம இரு. என்ன குடுனேன்றன்ல. டேய் கண்ணா, அதுல கதிர் ட்ரௌசர் சட்டையெல்லாம் போட்டுட்டு மாப்பிள்ளை மாதிரி தான் இருக்கான். ட்ரௌசர் சட்டை போட்டா மாப்பிள்ளையா? அட இத பாரு, கதிருக்கு தலையெல்லாம் பின்னி பூவெல்லாம் வச்சு பொம்பளை புள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டு. அத முதல்ல கொடுங்க நீ. டேய்
மூணாவதா இவனாவது பொம்பளை பிள்ளையா பிறப்பான்னு நினைச்சேன். பையனா பிறந்துட்டான். பொம்பளை பிள்ளை மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் பண்ணி ஜட பின்னி அழகு பார்த்துட்டேன் இவனை. அம்மா ம், சும்மா இருங்கம்மா. டேய் கதிரு, என்னடா நீ? நம்ம வீட்டில் நம்மளா தாண்டா பேசிக்கிறேன். இதில் என்ன கூச்ச வேண்டி கிடக்கு? ம். மா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிய? ம். கழுது ஏதாவது புறக்கட்டும் நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீ வந்து பிறந்த. மாமா உங்க போட்டோ இருக்கு பாருங்க. இது கொடுங்க. அப்படியா? பெரிய பையனா இருக்கீங்களே, எந்த வயசுல எடுத்தது? எங்க காட்டு. ம். இந்த போட்டாவா? இது நான் 10வது படிக்கிறப்ப எடுத்ததுடா. ஜீவா போட்டோ இல்லையா? ஏன் இல்ல, நிறைய இருக்குமே. பாருதனோ. ஜீவா போட்டோ தோ, இதெல்லாம் ஜீவா போட்டோ தான். ம். கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஏய் ஏப்பா பார்த்துப்பா, கிழிச்சு கிழிச்சு விடாதீங்க. ஐ, ரொம்ப அழகா இருக்கு ஜீவா. ஜீவா பிறக்கும் போது அப்படியே செக்க செவேர்னு இருப்பான் தெரியுமா? வீட்லயே இவன் தான் கலரு. நான் எப்படிமா இருந்தேன்? நீதான்டா அட்டக்கரியா பிறந்த. சோப்பு போட்டு தேய்ச்சு தேய்ச்சு ஒரு வழியா இந்த கலருக்கு கொண்டு வந்த. ம். ஏன்டா நீயா தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்குவியா? ஆ, இத பாரு மீனா, ஜீவாவோட சர்டிபிகேட்லாம் இதுல இருக்கு. நீ உன் பீரோல வச்சுக்கோ. கதிரோட போட்டோ சர்டிபிகேட் எல்லாம் அதெல்லாம் வேற பொட்டில இருக்கு போல. ஏய் தானே, நான் அப்புறம் எடுத்து தரேன். நேரமாச்சு, பசிக்குதுடி. நீ வாட்டுக்கு பெட்டியை திறந்து நம்ம நேரம் கடையை போட்டு உக்காந்துட்டியா? இந்த வர மாமா, அவ்வளவுதான். இதுல இன்னும் போட்டோஸ்லாம் இருக்கு. பாத்துட்டு பெட்டியை மேல வச்சிருங்க. கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். வாங்க அத்தை. ஜீவா இந்த பத்திரமா கொண்டு போய் உள்ள வச்சிருங்க. எல்லாம் சாப்பிட வாங்கடா. செம்ம அழகுடா நீ. ஒரு நிமிஷம் இருங்க, இதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். இது பழைய பெட்டியாச்சே, இதுல என்ன நோண்டிக்கிட்டு இருக்க? அக்கா இந்த பெட்டில இருந்து ஏதோ பழைய பில்ல தேடி எடுத்துட்டு போனா, அதான் நானும் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் இன்னும் இருக்கான்னு? ஏன் நீங்க இருக்கும்போது இது இருக்காதா? ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, விடுங்க. 5 நிமிஷம் தரேன், ஒழுங்கு அதெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிரு. எங்க ஓட சொல்றிய? எங்கேயாவது போ, ஆனா இங்க இருக்க கூடாது. ஏன் இருக்க கூடாது? ஏய், இது என் இடம். ஆமா, பெரிய இடம் இது. பட்டா போட்டு வாங்கிருக்காக. உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல? உங்களை விட வாங்க. அம்மம்மா, என்ன பேச்சு பேசுறிய? ஏய் எந்திரி, இடத்த காலி பண்ணு. இருங்க, 5 நிமிஷம் இன்னும் முடியல, இருங்க. உங்க பழைய போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். எந்த போட்டோ? ட்ரவுசர் போட்ட போட்டோ தான். அதையெல்லாம் நீ ஏன் எடுத்து பாக்குற? நான் தான் சின்ன வயசுல நேர்லயே பார்த்தேனே, இப்ப பார்த்தா என்ன? ஏய், நீ பெட்டியை மூடு முதல்ல. ஏங்க விடுங்க. ஓ, உங்க மார்க் ஷீட்டா? ஏய், முதல்ல உள்ள வை. நீங்க சும்மா இருங்க, நான் பாக்குறேன். ஏய், அது என்னோடது, ஒழுங்க வை. யாருக்கும் தேவைப்படாம பர்ணவல்ல தானே கிடந்துச்சு. நான் எடுத்து பார்த்தா உங்களோடதாயிடுமா? உன்னை வையின்னு சொன்னேன்.
ஏங்க இருங்க, பார்த்துட்டு வைக்கிறேன். ஆத்தாடி, இவ்ளோ மார்க்கா? என்னங்க 10th 500க்கு 453 மார்க் வாங்கிருக்கிய? நிஜமாவே இவ்ளோ மார்க்கா? அப்படிதானே போட்டிருக்கு. ம். ம். நீங்க எப்படி இவ்ளோ மார்க்கு? ஏன் என்ன பார்த்தா அவ்வளோ மார்க் எடுக்கிற மாதிரி தெரியலையா? சுத்தமா தெரியலங்க. தெரியலல்ல, அதை உள்ள வை. என்னை விட 50 மார்க் ஜாஸ்தியா வர வாங்கிருக்கிய. உன்னை விடவா? ஏன் உனக்கு நீ மட்டும்தான் புத்திசாலின்னு நினைப்பா? அப்படி இல்ல, ஆனா நீங்க எப்படி? ஓ, ஏய் அது முதல்ல கொடு. கொடுங்கற ஏங்க அந்த போட்டோ எடு. ஏய் எடுங்கறல்ல. ஏங்க வேற என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா புதையல் இருக்கு. புதையலா? ஆமா, உன் தாத்தா கொண்டு வந்து வச்சுட்டு போனாரு, நீ இறங்கி தேடு. ஏன் தாத்தா ஏன் எங்க கொண்டு வந்து வைக்கிறா? உன் தாத்தா எங்களுக்கும் தாத்தா தானே, வந்துருப்பாரு. ஏய் மேல போறியா? 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. டெய்லியும் தானே தூங்குறிய, ஒரு நாள் இருங்களேன். ஏய் இங்க பாரு, எனக்கு காலையில கடையெல்லாம். நான் தூங்க விடாம பண்ணா காலையில கடைக்கு போக முடியாது. அப்படியே போனாலும் அங்க சுறுசுறுப்பா நிக்க முடியாது, அதானே? என்ன தெரியுதுல்ல? போறேன், ரொம்ப தான். ஏய் என்ன காத்துல ஹார்மோனியம் வாசிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பாருங்க, எனக்கு என்ன. படுக்க தான் போறேன். இவங்க சொன்னாதான் நாங்க தூங்குவோமாக்கும். ஏங்க ஏங்க என்ன? இல்ல, இவ்ளோ மார்க் எடுத்துட்டு அப்புறம் நீங்க படிக்கல? படிக்கல. அதான் ஏன்? அப்ப வீட்டுல கஷ்டம், அண்ணன் கூட கடைக்கு போயிட்டேன். அப்புறம் கஷ்டம் சரியான பிறகு படிச்சிருக்கலாம்ல? தோணல. பேசாம இப்ப படிக்கிறீங்களா? ஏன் அப்படி பாக்குறிய? எவ்வளவு பேர் இந்த மாதிரி படிச்சு பெரிய ஆளா இருக்காங்க தெரியுமா? ஏய் இந்த பார், அந்த பெட்டி இங்க தான் இருக்கு. இன்னும் பரண மேல 4 பெட்டி இருக்கு. வேணும்னா அதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணு. என்ன ஆளை விடு. நிஜமாவே அது உங்க சர்டிபிகேட் தானே? ஒண்ணு. ஐயோ எப்பா சாமி, ஆளை விடுங்க. இம்ச. ஜீவா, இந்த போட்டோ எந்த வயசுல எடுத்தது? இதா என்ன ஒரு வயசு இருக்கும். கியூட்டா இருக்க ஜீவா நீ. அப்படியா? இப்படி சிரிக்கிற பாரு. இதே எப்ப எடுத்தது? இது கதிருக்கு மொட்டை போட்டப்போ எடுத்தது. அவனுக்கு மொட்டை போடும்போது அண்ணன் நான்
எல்லாருமே ஓட்ட ஓட்டம். உனக்கும் கதிருக்கும் எவ்வளவு வயசு ஜீவா வித்தியாசம் இருக்கும்? 4 வயசு. ஆ. உனக்கும் உங்க அண்ணனுக்கும்? அது 12-13 வயசு இருக்கும். ஏன் கேக்குற? நான் சும்மா தான் கேட்டேன். உனக்கும் அண்ணிக்கும்? அவங்க என்னை விட ஒரு 8 வயசு பெரியவங்க. அவ்வளவுதானா? நான் கூட ஏதோ 20 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்குமோன்னு நினைச்சேன். ஏய், அண்ணிய பார்த்தா உனக்கு 47 வயசு மாதிரியா இருக்கு உனக்கு? ஆ, இல்லடா. ஆளை பாரு. ஆஹா, இல்ல. பாக்குறதுக்கெல்லாம் அப்படி இல்ல. ஆனா நடந்துக்கிறது சில நேரங்கள் அப்படிதான் இருக்கு.